வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நிறைய புக் ரிவ்யூஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் தான் எடுத்திருக்கேன். த சூசன் காடஸஸ் பை போர்ச்சஸ். போர்ச்சஸ் நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. பொற்செல்லியன் அப்படிங்கிறவங்களோட பென் நேம் தான் வந்து போர்ச்சஸ். ஜென்ரலாக வந்து என்னோட வீடியோவில் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஆத்தர் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இந்த ஸ்டோரியோ இல்லைனா அந்த புக் எதை பற்றியோ அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி, அதாவது ஆத்தர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிபல், ஸ்டீரியோ டைப் பிரேக்கிங் அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப காமனான விஷயம் ஆயிடுச்சு. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலியில் இதான் நான் பண்ணியிருக்கேன், நான் தான் இதை பண்ணேன், என் சொசைட்டிலே இது ஒருத்தவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. எக்ஸாம்பிள் நம்மளோட பிரசிடென்ட் எடுத்துக்கோங்க, அண்ட் தென் நியூசிலாந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிற விமன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்டுன்னு சில பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த புக்கில் வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. சில ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 or 8 years அந்த மாதிரி இந்த கோவில் திருவிழாக்கெலாம் போவோம் இல்லையா. அந்த மாதிரி போகும்போது இலையில வந்து அந்த வேப்பிலையில் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட போக சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் போக மாட்டேன், நான் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சேன். அப்போ எங்கள் அப்பா வந்து, இல்லை அவள் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ என்னோடய ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா அப்படி ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து மாமா, சித்தப்பா அவங்களுக்குலாம் வந்து அவங்க குழந்தைங்கள அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் வந்து வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட், சரி ஓகே, இது உன் பர்சனல் லைஃப். மூவி ரிலேட்டடாக சொல்லணும்னா, அயலி அப்படின்னு ஒரு மூவி வந்தது. ஐ திங்க் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மூவியில் வந்து ஃபுல்லாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இந்த மாதிரி ரிலேட்டடாக கம்யூனிட்டியை வந்து எப்படி அக்செப்டன்ஸ் இருக்குங்கிறதுல. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரக்டர் இருக்கும். அது மென் தான். அந்த மென் வந்து சும்மா வந்து ஊர் சுற்றிட்டு, பட் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஏன் இதை ஹைலைட் பண்ணி பேசுகிறேன் இந்த புக் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான் சொசைட்டியில். அட் த சேம் டைம் அதுக்கு சப்போர்ட்டாக மென் நிற்கும்போது ஒரு விமனால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்லைனரோட இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த புக்கில் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டீரியோடைப் பிரேக், முக்கியமாக ஒரு ரெபல் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஒரு சின்ன ஹைலைட். ஸோ இப்போ ஆத்தர் பற்றி சொல்கிறேன். பொற்செல்லியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து படிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து புக்ஸ் எல்லாம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணது வந்து 19 years ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட ஃபர்ஸ்ட் புக் வந்து எட்டர்னல் கயோஸ் ஆஃப் லவ் 2022. இட் வாஸ் மை ஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியும் 2021 எழுதியிருக்காங்க. ஹவர் எட்டர்னல் கயோஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற அந்த செகண்ட் புக் தான் வந்து அதிகமாக வந்து பேசப்பட்ட ஒரு புக். ஜென்ரலாக வந்து புக் ஆத்தர்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய அவார்ட்ஸ் இருக்கும்ல. இவங்களும் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியன் க்ளோரி அவார்ட்ஸ் துபாயில் வந்து பெஸ்ட் டெபியூ நாவல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி முக்கியமாக வந்து செரி புக் அவார்ட்ஸ் பெங்களூரில் நடக்கிற அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பேஜ் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற வந்து ரெப்புடேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெகக்னிஷன் இருக்குது இந்த ஆத்தருக்கு. இந்த ஆத்தர் ஆக்சுவலி கிரியேட்டிவ் கண்டென்ட் ரைட்டிங்கான ட்ரைனிங்கும் ஒரு ரைட்டர்ஸ்க்கான ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மோர் அபவுட் தி ஆத்தர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்தரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் தென் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கம்மிங் டு த ஸ்டோரி. 22 சாப்டர்ஸ் இருக்குது. 22 சாப்டர்ஸில் ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் வரைக்கும் உங்களால் கதை என்ன அப்படிங்கிறதே ஆக்சுவலி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆத்தரோட கனெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்லேயே நம்மளோட கனெக்ட் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு புக் ரீட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஹவர் 10 சாப்டர்ஸ் படித்த வரைக்கும் என்னால் கனெக்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, கன்யா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டரில் வந்து கேரளாவில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி பற்றின கதையாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படியே ஆல்டர்னேட்டிவ் எபிசோட்ஸ் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு புக் ரீடராக நமக்கே தெரியும் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல இந்த ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுவாங்க. எப்போ அந்த ஆர்வமில் தான் 10 சாப்டர்ஸ் வந்து போகுது. ஸோ கனெக்ஷன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் கனெக்ஷனாக ஃபீல் பண்ணல. பட் ஹவர் ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் முடிக்கிற வரைக்குமே. அண்ட் 11th சாப்டர் 12th சாப்டர்லாம் அந்த ஸ்டோரி எக்ஸாக்ட் ஸ்டோரி ரிவீல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மென் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு விமனுக்கு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் அதிகமாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கரேஜாக ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும்னு. அதே மாதிரி இதில் 2 இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்குது, மார்த்தாண்டம் அண்ட் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. பட் ஹவர் சம் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன். அதுதான் வந்து ஆக்சுவலி இந்த கதையோட சீக்ரெட்டே. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. அது ரொம்பவே ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். அது முக்கியமான ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த கதைக்கு வந்து கொடுத்துருக்குது. ஸோ ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறப்போ நியூ ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நானும் நிறைய நியூ ஆத்தர்ஸ்லாம் படிக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ரைட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் முக்கியமாக சொசைட்டல் விஷயங்கள் எடுத்து எழுதும்போது அதுக்கு ஒரு தனி கரேஜ், போல்ட்னஸ் அதை தவிர்த்து கரெக்டாக அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணி எழுதணும் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் இந்த ஆத்தர் அகெயின் ஐ ஹவ் வாண்டட் டு அப்ரிஷியேட். ஸோ கதையில் பார்த்தீங்கன்னா விமன் சென்ட்ரிக். ஓகே, ஒரு 4-5 விமன் கேரக்டர்ஸ் இதில் இருக்காங்க. அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெலிசா. மெலிசா யாருன்னு பார்த்தீங்கன்னா 110 மேலே இருக்கிற ஏஜில் இருக்கிற ஒரு லேடி. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில் வந்து அந்த லேடியை வந்து ஒரு தெய்வம் மாதிரி பார்க்குறாங்க. அந்த லேடி ஆக்சுவலி மெலிசா. ஸோ ஷீ இஸ் பார்ன் ஆஸ் அ கிறிஸ்டியன். ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட்டை தான் இது பண்ணுறாங்க. ஹவெவர் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில் வந்து வேறு சில கல்ச்சர் பேஸ்ட் விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த லேடியை தான் வந்து ஒரு முடிவு கேட்குறது, முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்ய சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சாவுக்கு யூஸ் பண்ண மாலையை வந்து கல்யாண வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு 110 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரெயின் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து அந்த ஒரு லைனில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸ்டில் மக்கள் வந்து அவங்கள வந்து மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நல்லா அவங்க சொல்கிறது என்னவாக இருந்தாலும் அது வந்து ஒரு லூசுத்தனமாக இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த விமன் கேரக்டர். செகண்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அனாதாசிரமத்தில் வளர்ந்த மாதிரி ஒரு குழந்தை. அந்த பொண்ணுக்கு வந்து சொசைட்டல் ப்ரெஷர்னாலையும் அவள் வந்து ஒரு சர்ச்சில் வளர்ந்த குழந்தைங்கிறனாலையும் அவங்கள வந்து நன்னா வந்து கன்வெர்ட் ஆக சொல்கிறாங்க. பட் ஷீ இஸ் ஆல்ரெடி இன் லவ் வித் சம் ஒன். ஸோ கதை வந்து இப்படி தான் வந்து மெயினாக போகுது. அவங்க வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. இந்த புக்கில் அந்த கொஷின் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் மேரி வந்து யாராவது எல்லாரும் வந்து மதர் மேரியை கும்பிடுறாங்க இல்லையா? ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க தான் வந்து உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. பட் யாராவது ஒருத்தர் வந்து மதர் மேரிக்கு அது விருப்பமானு கேட்டாங்களா? இந்த கொஷின் வந்து எனக்கு அப்படியே மைண்டில் வந்து ஆணியால் அடித்த மாதிரி இருந்தது. பிகாஸ் இட்ஸ் ட்ரூ. இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கிறோம், கல்யாணமானால் உடனே வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் இருக்குல்ல. பட் உண்மையிலே மதர் மேரி கிட்ட யாராவது கேட்டாங்களா, ஷீ ரியலி ஓகே வித் தட் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கேயுமே நானும் படிக்கல. நானுமே ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனில் படித்த ஒரு பொண்ணு தான். பட் அந்த மாதிரி ஒரு ஒரு சாப்டரோ விஷயங்களோ வந்து எனக்கு பெருசாக அது வெளியில் வந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அவர் எழுதுகிற விஷயத்தை வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பொன்னி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா எல்லாரோடையும் வளர்கிற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு வந்து சிறகடிச்சு பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் நான் வந்து வெளி உலகத்தில் போய் பார்க்கணும், வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணும், எனக்கு இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இப்போது சிறகடிச்சு பறக்கணும்னு நினைக்கிற ஒரு பறவை கிட்ட ரெக்கையை உடச்சிட்டு பற அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒரு ஆசையாக ஒரு நேச்சரை கூட ரசித்து பார்ப்பாங்க. பட் ஹவர் அவங்க வந்து ஒரு ப்ரெஷர்னாலையும் அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணதுனாலையும் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. கம்மிங் பேக் டு இந்த டவுனில் நடக்கிற ஸ்டோரி, கன்னியாகுமரியில் ஒரு டவுனில் நடக்கிற ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, அடினா அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவங்களும் லவ் பண்ணுறாங்க. இவங்களோட கேரக்டர் எங்கே ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா, அப்பாவும் வேணும், லவரும் வேணும். அட் த சேம் டைம் அப்பாவா லவர் ஆனால் நான் லவர் சூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் டைம் அதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் அப்படிங்கிற மாதிரி டவுனில் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஜென்ரலாக வந்து லவ்வர்ஸ்குள்ளே நடக்கிற ஊழல், ஒரு அழகான விஷயங்கள் இதெல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சில கேரக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ஜென்ரலாக இந்த தமிழ் மூவியில் வர போலீஸ் மாதிரி தான். வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அன்வான்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, கிறிஸ்டியன் கம்யூனிட்டி பற்றி நிறையா பேசியாச்சு, ட்ரைபல் கம்யூனிட்டி பற்றி நிறையா பேசியாச்சு. ஓகே, ஐ வாண்ட் டு இன்க்ளூட் சம்திங் இன் முஸ்லீம் கம்யூனிட்டி. அதனால ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் வந்து அம்மாவை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வந்து வந்த மாதிரி தோணுச்சு. பிகாஸ் அந்த 3 கம்யூனிட்டியும் நான் சொல்லிடணும். அப்போ அது வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தாட் இந்த புக் படிக்கும்போது. பட் அதர்வைஸ் நிறையா வில்லன் பீட்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர், டிப்பிக்கல் சினிமா வில்லன், நம்ம வந்து அவரை வந்து பார்க்கலாம் இந்த புக்கில். நிறைய ரைட்டிங் ஸ்டைல் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஹாலுசினேஷன் பற்றி எழுதியிருக்காங்க. ஜென்ரலாக ஹாலுசினேஷன் பற்றி சைக்காலஜிக்கல் புக்கெல்லாம் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதை டிஃபைன் பண்ணும்போது
வி கேன் இமேஜின் ஜெனரலாக புக் ரீடர்ஸ்க்கே வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர் மாதிரி நாங்கள் வந்து அதிகமாக இமேஜின் பண்ணிப்போம். பட் இந்த ஹாலுசினேஷன் பார்ட்டை வந்து அவர் டிஃபைன் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி இந்த மேரி பற்றின விஷயம், முக்கியமாக வந்து பொட்டு ஏன் இங்கே வைக்கணும் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஜெனரலாக பொட்டு வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஸ்டைலுக்கு ஜெனரலாக நானுமே வீட்டில் திட்டு வாங்கியிருக்கேன், பொட்டு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொட்டு ஏன் இங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெல்லிசா வந்து அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவார்ட் வின்னிங் டைரக்டர் அப்படின்னா சும்மா அவார்ட் வின்னிங் ரைட்டர்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் ஹைலைட் பண்ணி கரெக்டாக எழுதுனதுனால தான். அப்போ இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் த ரைட்டிங் ஸ்டைல் அண்ட் கதை. சம்டைம்ஸ் சில கதைகள் படிக்கும்போது நமக்கு வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற ஃபீலே வந்துட்டே இருக்கும். பட் ஹவவர் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் எனக்கு வரவே இல்லை. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா த ரைட்டிங் இங்கிலீஷ் வந்து ரொம்ப சட்டில் இங்கிலீஷ், ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வேணால் ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம், ஒரு தேடி சில வெக்காபுலரிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ரிலேட் பண்ண விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி டவுனில் இருக்கிறவங்க அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்குள்ளே எதுக்காக வராங்க, அவங்க 2 ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக, ஒரு சில விஷயத்துக்காக வராங்க. நான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணல, பிகாஸ் நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கணும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த ரைட்டிங், அந்த ஃப்ளோ ஆஃப் த ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு டிப்பிக்கல் புக் ரிவ்யூவராக நான் சொல்லணும் அப்படின்னா இந்த சாப்டருக்குலாம் நேமிங் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஹவர் டோட்லி என்ஜாய்ட் ரீடிங் த புக். நம்ம சேனலில் வந்து புக்கை வந்து நம்ம அன்வான்டாக ப்ரொமோட் பண்ணுறதில்ல, அண்ட் மோரோவர் பெய்ட் ப்ரொமோஷனும் பண்ணுறது கிடையாது. படிக்கிற எல்லா புக்ஸும் நம்ம வீடியோவும் எடுக்க மாட்டோம், சில புக்ஸ் மட்டும் தான். ஸோ அந்த ஒரு சில புக்ஸை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி இருக்கிறதுக்கு திஸ் இஸ் ஒர்த் த ரீட். கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படித்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.